வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போறீங்க, உச்சத்தை தொட போறீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது, ராஜயோகம் இருக்குது, விபரீத ராஜயோகம் இருக்குது, இனிமே உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது, இனிமே நீங்க தான் டாப்பு, இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும். சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதிவு போடுறாங்களே சார், அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா, லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம். இருக்கிறது 12 ராசி. ஒவ்வொரு ராசியிலுமே இந்தியாவில் மட்டுமே 12 கோடி பேர் மேல இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிருவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கணும். இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும். நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனால கோடீஸ்வர யோகம், கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது, இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க. ஓகே, இந்த பதிவை பொறுத்தளவு 2 பகுதியா சொல்ல போறேன். முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன். 2ஆம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும், உங்களுடைய கர்மா மாறுபடும், உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும். ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், மைனஸ் ஆன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். இப்ப பகுதி 1க்குள்ள போகலாம். மேசம் ராசியை பொறுத்தளவு ஆண்டு தொடக்கத்துல 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், ஜென்ம குரு இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஜென்ம குரு விலகுறாரு. 12ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 6ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இந்த முக்கியமான கிரக நிலைகள் தான் மிகவும் முக்கியமானது. ஸோ இதுதான் மேஜரான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது என்பது லாபஸ்தானத்துல சனி இருக்காரு. ஸோ அதனால ரொம்பவே நல்லது அப்படிங்கறது மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ சனி 11ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு லாபம் அள்ளி கொடுப்பாரு, அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் டோட்டலா இனிமே புரட்டி போட்டுரும், இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் டோட்டலா தீர்ந்துரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே முழுசா நம்ப வேண்டாம். ஏன் நம்ப வேண்டாம்னு சொல்றேன்னா, அதை நம்பி நீங்க முக்கியமான முடிவுகளை எடுத்துருவீங்க. சுயஜாதக அமைப்புல அது மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாயிரும். சரிங்களா? ஸோ 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி லாபத்தை கொடுப்பார். எப்ப கொடுப்பார்? சனி பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால மிக 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 அதிகமான அளவு போராட்டத்திற்கு பிறகுதான் கொடுப்பார். சரிங்களா? வெறுமனே சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால உங்களோட சுயஜாதக அமைப்புல தசாபுத்தி ஒத்துழைச்சால் கண்டிப்பாக இந்த 11ஆம் இடத்து சனி உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை கொடுப்பார். அந்த லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிமே வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் கிடைக்கும். ஸோ அதனால சனி பகவான் தரக்கூடிய லாபம் உங்களை கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்பி பெரிய அளவு முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார், விரயஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா செலவுகளை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த சமயத்துல பிளஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்குது. அதாவது பிறந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு நீங்க போறீங்கன்னாலே உங்களுக்கு அது பாசிட்டிவ். சரிங்களா? ஊருக்கு போய் நல்ல விதமா சம்பாதிப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு அவர் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. ஜென்ம குரு முடிந்த பிறகு, அதாவது 2024 ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பின்பு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போறார். இந்த காலகட்டத்துல பிளஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா எப்படியாவது அடிச்சு பிடிச்சு கையில கொண்டாந்து கொடுத்துருவார். பட் மைனஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2024 ஏப்ரல் மாதம் பின்பு 2024 முடியும் வரைக்குமே ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். அதாவது உங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை உங்கள் மூலமாக அல்லது உங்களுக்கே கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னா, இது பயமுறுத்த கிடையாது, எச்சரிக்கை சொல்றேன். விச் மீன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு சூழலிலும் அவசரப்பட்டு நிதானம் இழந்து முடிவுகளை எடுக்கக்கூடாது. அது என்ன பண்ணிரும் அப்படின்னா, உங்களுடைய டோட்டல் ஃபேமிலிக்கே அல்லது உங்களால் உங்களுடைய ஃபேமிலிக்கு, சரிங்களா, அல்லது உங்களுடைய ஃபேமிலியால் உங்களுக்கு
யாருக்கு எப்படிங்கிறது அவங்க ஜாதகப்படி மாறுபடும். சரிங்களா? ஸோ ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வாழ்நாள் அவமானத்தை கொடுக்கும். பட் குரு பகவான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தருணத்துல இந்த அவமானம் வரக்கூடிய வகையில் இருப்பதனால் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி பரவாயில்ல, வா எல்லாம் வந்து சமாளிச்சு நல்லபடியா வந்துடலாம் அப்படிங்கிற மனோ தைரியத்தை அவர் கொடுப்பார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த இடத்துல வருவதனால் இந்த காலகட்டத்தில் உள்ள பிரச்சனையை அவர் தடுக்க போறது கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்ததா 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதோட பிளஸ்ஸான விஷயம் சொன்னேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல உங்களுக்கு தொழில் வியாபாரம் வகையில உங்களோட சுய ஜாதகத்துல தொழில்ல உங்களுக்கு சக்சஸ் பெறக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அந்த அமைப்பை இந்த காலகட்டம் அதிகப்படுத்தும். ஒருவேளை உங்களோட சுய ஜாதகத்துல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது தொழில் செய்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்போ இல்லாம இருந்தது அப்படின்னா இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்திருந்தா கூட உங்களால லாபம் அப்படிங்கிறத கண்ணால கூட பார்க்க முடியாது. ஸோ இங்க ரொம்ப முக்கியம் உங்களுடைய சுய ஜாதகம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசினவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க சொல்ல வர்றதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட வந்து பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி பர்சனலாகவும் சரி உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ரொம்ப முக்கியமா கடந்த 1.5 வருஷமா இருந்த பிரச்சனையை தாண்டி இந்த வருடம் நல்ல ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு உண்டு. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய ராசிக்கு உண்டு. உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது பகுதி 2ல சொல்றேன். ஒருவேளை உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்ல காலம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த அமைப்பை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு பலத்தில் உங்க ஜாதகம் இல்லை அப்படின்னா என்னதான் லொட்டு லொசுக்கு அப்படியே ஓவர் பில்டப் பண்ணி எத்தனை பலன்கள் நீங்க கேட்டு ஆஹா ஓஹோ சூப்பரா வந்துருவோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தாலும் நெட் ரிசல்ட் ஒன்னும் இருக்காது, 0. சரிங்களா? அதே உங்களுடைய சுய ஜாதகமும் ஆமா நான் இந்த டயத்துல சூப்பரா உங்களுக்கு பலன் கொடுக்க போறேன் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா பக்காவா இந்த 2024 உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. முக்கியமா குழந்தை பிறப்பு, திருமணம், பதவி உயர்வு, நல்ல வேலை கிடைக்கிறது, கணவன் மனைவி இடையே வந்து பாத்தீங்கன்னா அன்னோன்யம், பணவரவு, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்தாலுமே 6ஆம் இடத்துல வந்து கேது அமரக்கூடிய ஒரு நிலையில 6ஆம் இடம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கடனையோ வம்பு வழக்கு நோய் பிரச்சனை இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல கேது வராரு. கேதுவனுடைய வேலையும் அதுதான் முக்கியமா. ஆனா கேது இதெல்லாம் தந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆல்ரெடி சார் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டாச்சு, நிறைய ஞானம் வந்துருச்சு அப்படின்னா கூட அப்படியும் அந்த ஞானத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு அதை மீண்டும் கற்றுக் கொடுப்பார். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது கண்ட்ரோலுக்கு வரும். அட் தி சேம் டைம் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ 2024ஆம் ஆண்டு மேசம் ராசியை பொறுத்தளவு உங்களுடைய நீண்ட கால எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் கொண்ட ஒரு ஆண்டாக இருக்கிறது. சரி, வெரி குட். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்குது மேச ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய வயது, உங்களுடைய பாலினம், உங்களுடைய குடும்ப கர்மா, உங்களுடைய கர்மா இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நெட் ரிசல்ட்டா ஜாதகம் வந்து நிக்குது. ஸோ இப்போ பகுதி 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய சுயஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்கோங்க. பகுதி 2 பொறுத்தளவு இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சார்ட் அப்பப்போ வந்துட்டு போகும். அந்த சார்ட்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் நன்மை எந்த அளவு தீமை எந்த அளவு அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் வைஸ் குறிப்பிட்டிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல. உங்க ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இந்த இடங்கள்ல கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும், எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும், தீமைகள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100% நல்லது, 150% கெடுதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன், பேட் அப்படின்னு.
ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல சுபகிரகங்கள் கனெக்ட் ஆனிச்சுன்னா அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும். அசுப கிரகங்கள் கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா 150%, அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து சுபகிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுபகிரகங்கள்னு அர்த்தம். அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மேசத்துல சூரியன் இருக்குது, அதாவது இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபகிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்துக்கலாம். ஸோ மேசத்தில் சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா, மாமனார், முதல் மகன், இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து 200% உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன், 50% தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன். ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுபகிரகங்கள், அதாவது குரு பகவான், சுக்கிர பகவான், அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. இன்கேஸ் உங்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க, அப்போ உங்களுக்கு தீமையும் 200% இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததா மிதுனத்தை பொறுத்தளவு நன்மை 50%, கெடுதல் 100% கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். சரிங்களா? ஸோ இப்போ மிதுனத்திலையும் துலாம்லையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலியமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும். இதே எங்கள் கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேது இருக்குது, ராகு இருக்குது, சனி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது, செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது, செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும். இதே அந்த இடத்துல குரு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு, குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காரு, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதி தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதே வந்து கடகம் பாருங்க, கடகத்துல உள்ள மாதிரி தான் தனுசுலையும் கொடுத்துருப்பேன். ஸோ கடகத்திலையும் தனுசுலையும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி தான் கிடைக்க போகுது. சரிங்களா? சிம்மத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இதுல மேசத்துல உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும். சரிங்களா? ஸோ சிம்மத்திலையும் சரி மேசத்திலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். கெட்ட கிரகங்கள் கனெக்ட் ஆனிச்சுன்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது, அதாவது கன்னியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 200% கெடுதல், 100% நன்மை. அதாவது இங்கே சுபகிரகங்கள் இருந்தது அப்படின்னா 100% நன்மைகளையும் கொடுத்து 200% கெடுதலையும் அதுவே கொடுக்கும். முன்னாடி உள்ளதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன், அசுபகிரகங்கள் தனியாக பலன். இங்கே எப்படி கொடுக்க போகுதுன்னா சுபகிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும். அதாவது நான் தான் வில்லன், நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரே நல்லது பண்ணுவார், அவரே கெடுதலும் பண்ணுவார். சொல்லுவாங்களே, அவரே கொண்டாந்து பாம் வைப்பாராம், அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம். அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் பண்ண போறாரு, நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு. நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும். நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்துல கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமாக இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. கெட்டது வந்தால் கூட அந்த கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துறாது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது மகரத்தில் நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி. கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு. ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது, சனி இருக்குது, சனி ராகு சேர்ந்து இருக்குது, செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது, செவ்வாய் கேது சேர்ந்து இருக்குது, செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது, சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்குது, சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதியாக கொடுக்கும். குரு இருக்குது, குரு சுக்கிரன் இருக்குது, குரு சந்திரன் சேர்ந்து இருக்குது, அப்படிங்கிற அமைப்புல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை முழுசா கொடுக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 300% நல்லது பண்ணும், 300% கெடுதல் பண்ணும். அதாவது குருவோ சுக்கிரனோ இருந்ததுன்னா 300% நன்மை உண்டு. குருவையும் சுக்கிரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் 3 மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும். அது சந்திரனா இருந்தாலும் சரி, சந்திரன், செவ்வாய், புதன், அப்புறம் வந்து சனி, ராகு, கேது, யார் இருந்தாலுமே அங்கே கெடுதல் அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுல மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில எப்படி சொன்னேன், கண்ணில வந்து பாத்தீங்கன்னா கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன்,
யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது, அடிக்கலாம், ஆனால் நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி. இங்கே வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, கெடுதல் மட்டும்தான் இங்கே வந்து இருக்குது. நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் பூர்வ புண்ணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமாக இருக்கணும். ஸோ மீனத்தில் ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து 300% கெடுதல் கொடுக்கும். விச் மீன்ஸ் 3 மடங்கு கெடுதல் அப்படிங்கிற கொடுக்கும். இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க, அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரு இருக்குது, சுக்கிரன் இருக்குது, சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 3 மடங்கு கெடுதல். இதே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது, அங்கேயே ராகு இருக்குது, ஆனால் அங்கேயே கேது இருக்குது, செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது, செவ்வாய் கேது சேர்ந்துருக்குது, சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்குது, சுக்கிரன் கேது சேர்ந்துருக்குது, சனி ராகு சேர்ந்துருக்குது, சனி கேது சேர்ந்துருக்குது, சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்துருக்குது. இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் கனெக்ட் ஆனாலுமே 3 மடங்கு கெடுதல், மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போக போகுது. ஸோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மீனம், செகண்ட் பிளேஸ்ல கன்னி அப்படிங்கிறது இருக்குது. பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது, தசாபுத்தி அப்படின்னு. அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியா இருந்துச்சுன்னா இதுல உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம். அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராம தடுக்கலாம். இந்த சக்தி எல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசாபுத்திக்கு இருக்குது. ரொம்ப முக்கியமா இது பகுதி 3ங்கிற ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்ல போறேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி 3க்குள்ள போகலாம். அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது உங்களுடைய ராசியில பிறந்திருக்கிற எல்லாருமே 12 லக்னம் இருக்குது. 12 லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. ஸோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன். இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முக்கியமா கும்பத்துல குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான். ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும். மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. கடகம் தனிமை கொடுக்கும், இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும். கன்னி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும். துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும். விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம். தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க. மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கும்பம் மன உளைச்சல், தனிமை, பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம். மீனம் நிம்மதியின்மை, அவமானம் என்பது தரும்.